அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோட நோக்கம் என்னென்னு சொன்னால், சக்தி சொட்டன் தொடர்பான கடந்த கால வினாக்கள், முக்கியமாக 2019ஆம் ஆண்டிலிருந்து 2025 வரையான சக்தி சொட்டன் தொடர்பான அனைத்து வினாக்களையும் செய்வோம். சக்தி சொட்டன் தொடர்பான அனைத்து வினாக்களையும் செய்யப்படும். அப்போ இதில் சக்தி சொட்டன் தொடர்பாக இதுக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் செஞ்சோம். உங்களுக்கு சக்தி சொட்டன் தொடர்பாக எந்த வித ஐடியாவும் இல்லை, எந்த வித நாலேஜும் இல்லைன்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பாஸ்வேர்ட் பர் கேள்வியோட டிஸ்கஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம 2019 ஸ்டார்ட் பண்ணுவோம் சக்தி சொட்டன் தொடர்பான அனைத்து வினாக்களை. ரைட், 2019ஆம் ஆண்டு என்ன கேள்வி? 2019ஆம் ஆண்டு வந்த கேள்வியை பார்த்தால் 2019ஆம் ஆண்டு இரண்டாவது எம்சிக்கு வந்து 2019ஆம் ஆண்டு இரண்டாவது எம்சிக்கு என்ன சொல்றான்? ஒரு அணுவில் முதன்மை சக்தி சொட்டன் என்சமன் 3உடன் இணைந்த ஒரு அணுவில் முதன்மை சக்தி சொட்டன் என்சமன் 3உடன் இணைந்த இலத்திரன் சோடிகளின் கேட்கிறான். இலத்திரன் சோடிகளின் என்ன சொல்றான்? ஒரு அணுவின் முதன்மை சக்தி சொட்டன் என்சமன் 3உடன் இணைந்த இலத்திரன் சோடிகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை. அப்ப இலத்திரன் சோடிகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை, இந்த 3 விஷயம் சொல்றோம். உயர்ந்தபட்ச எண்ணிக்கை. அப்ப என்சமன் 3உடன் இணைந்த இலத்திரன் சோடிகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை மேக்சிமம் என்சமன் 3ஆம் சக்தி மட்டத்தில் அதிகபட்சம் உயர்ந்தபட்சம் கேட்கிறான். அதிகபட்சம் எத்தனை இலத்திரன் சோடிகள் நிரம்பலாம் அப்படி கேள்வியை கேட்கிறான். அது தெரியும். என்சமன் 3 ஏற்கனவே சொன்ன விஷயங்கள். என்சமன் 1, என்சமன் 2, என்சமன் 3, என்சமன் 4 பார்த்தோன்னு சொன்னால் அவன் சொல்றான் என்சமன் 1ல எஸ் உஃபோடு மட்டும்தான் நீக்கும். என்சமன் 2ல எஸ் உஃபோடும் பி உஃபோடும் நீக்கும். என்சமன் 3ல எஸ் உஃபோடும் பி உஃபோடும் டி உஃபோடும் நீக்கும்னு சொல்றான். என்சமன் 4ல எஸ் உஃபோடும் பி உஃபோடும் டி என்சமன் 4ல எஸ் உஃபோடும் பி உஃபோடும் டி உஃபோடும் எஃப் உஃபோடும் நீக்குதுன்னு சொல்றான். இது ஒவ்வொரு சக்தி மட்டங்கள்ல இருக்க சாத்தியமான உஃபோடுகள் அவன் வரையறை செஞ்சது. அந்த வரையறை செஞ்சது தான் நினைக்கிறேன். அப்ப எஸ் உஃபோடு என்சமன் 1ல எஸ் உஃபோடு மட்டும், என்சமன் 2ல எஸ் உஃபோடு பி உஃபோடு, என்சமன் 3ல எஸ்பிடி இந்த 3 உஃபோடுகள் இருக்குது. என்சமன் 4ல எஸ்பிடிஎஃப் 4 உஃபோடுகள். அடுத்தடுத்த என்சமன் 5ல இருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த பின்னுக்கு போகக்கூடிய அடுத்தடுத்த சக்தி மட்டங்கள்ல இந்த 4 எஸ்பிடிஎஃப் 4 உஃபோடுகளும் காணப்படும். சரிதானே? இப்ப அவனோட கேள்வி என்சமன் 3உடன் தொடர்புடைய சக்தி மட்டம், என்சமன் 3உடன் தொடர்புடைய இலத்திரன் சோடிகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை. அப்ப எஸ் உஃபோடு எடுத்தால் அந்த எஸ் உஃபோடுல ஒரு ஓபிட்டல் காணப்படும். எஸ் உஃபோடு எடுத்தால் எஸ் உஃபோடுல ஒரு ஓபிட்டல் காணப்படும். பி உஃபோடு எடுத்தால் அதுல பி வகையான 3 ஓபிட்டல் 3 ஒழுக்குகள் காணப்படும். டி உஃபோடு எடுத்தன்னு சொன்னால் டில 5 ஓபிட்டல் காணப்படும். ரைட். ஒரு எஸ் உஃபோடுக்குள்ள ஒரு ஓபிட்டல், பி உஃபோடுக்குள்ள 3 ஓபிட்டல், டி உஃபோடுக்குள்ள 5 ஓபிட்டல். இது தெரியும். எஃப் உஃபோடுல 7 ஓபிட்டல். இங்க எஃப் இல்லே, 3ஆம் சக்தி மட்டத்துல எஃப் இல்ல. அப்ப அடுத்ததாக நமக்கு இன்னொரு விஷயம் தெரியணும். ஒரு ஓபிட்டல்ல ஹண்டின் விதி தான் சொல்றான். ஒரு ஓபிட்டல்ல மேக்சிமம் 2 இலத்திரன் நிரம்பலாம். அப்ப 3ஆம் சக்தி மட்டத்தை பொறுத்த மட்டும் எஸ் உஃபோட்டில இந்த ஒரு ஓபிட்டலும், பி உஃபோட்டில இருந்து 3 ஓபிட்டலும், டி உஃபோட்டில இருந்து 5 ஓபிட்டலும் மொத்தமாக என்சமன் 3ல கருதுன்னு சொன்னா அதான் நம்மட கேள்வி. என்சமன் 3ல 1 3 4 4 5 9 ஓபிட்டல் இருக்குது. என்சமன் 3ல 9 ஓபிட்டல் இருக்குது. எஸ்ல இருந்து ஒரு ஓபிட்டல், பியில இருந்து 3 ஓபிட்டல், டியில இருந்து 5 ஓபிட்டல், மொத்தமாக 9 ஓபிட்டல் இருக்கு. 9 ஓபிட்டல் சொன்னா ஒரு ஓபிட்டல் 2 இலத்திரன் சொன்னால் மேக்சிமம் 9 தர 2 18 இலத்திரன் நிரம்பலாம். என்சமன் 3ல 18 இலத்திரன் நிரம்பலாம். 18 இலத்திரன் நிரம்பலாம்னு சொன்னால் எத்தனை சோடி?
ஒரு 9 ஆர்பிட்டல்னா 9 சோடி இங்கனைய முடிச்சிக்கலாம், 9 சோடி இங்கனைய முடிச்சு கொள்ளலாம். ஆனால் அதிகபட்ச இலத்திரன்கள் எண்ணிக்கை கையில உயர்ந்தபட்ச இலத்திரன் சோடிகள் எண்ணிக்கை. அப்ப இலத்திரன் சோடிகள் 9 சோடி இலத்திரன்கள் நிரம்பலாம். 9 சோடி இலத்திரன்கள் 2019ஆம் ஆண்டு 2வது MCQல ஆன்சர் 5ங்கிறது 9 சோடி இலத்திரன்களை காட்டுது. அப்ப ஆன்சர் 5 பொருத்தமானதாக இருக்கு. சரி, அப்ப N7 3ல 9 சோடி இலத்திரன்கள் நிரம்பலாம். சரி, N7 1 கட்டினால் N7 1ல 1s அதாவது S4 மட்டும் இருக்குது. S4 என்றாலே ஒரு ஆர்பிட்டல் தான் இருக்கும். சோ ஒரு ஆர்பிட்டல் தான் N7 1ல மேக்ஸிமம் நிரம்பலாம். N7 2ல பார்த்தோம்னு சொன்னால் S4 P4 மிக Sல 1 Pல 3 அப்ப 1 3 4 ஆர்பிட்டலுக்குரிய இலத்திரன் நிரம்பலாம். 4 ஆர்பிட்டலுக்குரிய இலத்திரன் நிரம்பலாம். N7 3 பார்த்த Sல 1 Pல 3 Dல 5. ஆகவே 9 ஆர்பிட்டலுக்குரிய இலத்திரன் என்ன செய்யலாம்? நிரம்பலாம். N7 4 பார்த்தோம்னு சொன்னால் Sல 1 Pல 3 Dல 5 இதுல 7 மொத்தமாக இதுல 9 மேலும் 16 ஆர்பிட்டலுக்குரிய இலத்திரன் நிரம்பலாம். அப்ப 16 ஆர்பிட்டலுக்குரிய இலத்திரன் என்றால் ஹண்டின் விதிப்படி ஹண்டின் விதி என்ன சொல்றார்? ஒரு ஆர்பிட்டல்ல மேக்ஸிமம் 2 இலத்திரன். ஆகவே ஒரு ஆர்பிட்டல்ல 2 இலத்திரன் மேக்ஸிமம் நிரம்பலாம்டா. அதிகபட்சம் நாங்க என்ன சொல்றது, அதிகபட்சம் நிரம்பக்கூடிய சாத்தியம் ஒரு ஆர்பிட்டலை பொறுத்த மட்டும் இல்ல 2 இலத்திரன்கள் நிரம்பலாம் மேக்ஸிமம். 4 ஆர்பிட்டலை பொறுத்த மட்டும் இல்ல. இது எக்ஸ்ட்ராவா நான் கதைக்கிற விஷயங்கள். கேள்விக்கு ஆன்சருக்கு வந்துட்டு சரிதானே? 4 ஆர்பிட்டல் ரெண்டாம் சக்தி மட்டத்துல 4 ஆர்பிட்டல் காண வாய்ப்புகள் இருக்குது. 4 ஆர்பிட்டல் 8 இலத்திரன் நிரம்பலாம். 3ஆம் சக்தி மட்டத்துல 9 ஆர்பிட்டலுக்குரிய வாய்ப்பு இருக்குது. 18 இலத்திரன் மேக்ஸிமம் நிரம்பலாம். 4ஆம் சக்தி மட்டத்துல 16 ஆர்பிட்டல் 32 இலத்திரன் நிரம்பலாம். அப்ப சோடிகள் இது இலத்திரன் சோடிகள் கேட்டான்னு சொன்னால் ஒரு ஆர்பிட்டல்ல 2 இலத்திரன், அதாவது ஒரு சோடி, இங்க 4 சோடி, இங்க 9 சோடி, இங்க 16 சோடி. அப்படி நம்ம என்ன செய்யலாம்? சொல்லிக் கொள்ளலாம். 2019ஆம் ஆண்டு 2வது MCQவாக இருக்குது. 2019ஆம் ஆண்டு 2வது MCQவாக இருக்குது. ரைட். அதே 2019ஆம் ஆண்டு வேற இந்த சக்தி சொட்டன் தொடர்பான வினாக்கள் எந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர், முதலாவது ஸ்ட்ரக்சர் அமைப்பு கட்டுரை வினாவில் என்ன அமைப்பு கட்டுரை வினாவில் வந்தீங்க. முதலாவது ஸ்ட்ரக்சர்ல சி பார்ட்ல வரப்பட்ட ஒரு வினா சக்தி சொட்டன் தொடர்பானது. அப்ப 2019ஆம் ஆண்டு என்ன செய்யறான்? சக்தி சொட்டனுக்குரிய அறிவை ஒரு MCQல கேட்கிறான், ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு சிறிய பகுதியாக கேட்கிறான். சரி, அதை நம்ம பார்ப்போம். அப்ப இதுல என்ன சொல்றான்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டு டெஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோன்னு சொன்னா முதலாவது அமைப்பு கட்டுரை வினாவில் பார்த்தோன்னு சொன்னால் அதுல சி பார்ட்ல ரோமன் இலக்கம் 1 சொல்றேன். இதுல எப்படி தரவுகள் தரப்பட்டிருக்கு? N L ML தரவுகள் தந்து போட்டு உங்கால அணு ஓபிட்டல் சொல்றேன். அணு ஓபிட்டல் சொல்றேன். சரி, அப்ப இதுல முதலாவது கேள்வி, இதுல இடைவெளிகள் இப்படி தந்திக்கான், உங்களுக்கு தெரியும், இப்படி தந்திக்கான். இதுல +1 போட்டிக்கான், 2 3 போட்டிக்கான். இது முதலாவது கேள்வி. இதை நம்ம வெற்று கூண்டு என்ன அதாவது வெற்றிடமாக்கப்பட்ட இந்த கூண்டுல என்னென்ன ஆன்சர் வருங்கிறத பார்த்து நிரப்பதான். அதான் அந்த கேள்வி. 2வது கேள்வி 3 இங்க எண்ணுக்கு நேரா 3 போடுறான், 2 -2 இதுல வெற்று கூண்டு போடுறான். ரைட்டா? இப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நிரப்பணும். 3வது கேள்வி என்ன சொல்றான்? 3வது கேள்வி இதுல பாக்ஸ், இதுலயும் பாக்ஸ் வெற்றுக்கொண்டு, ஆனா இதுல போடுறான் 2s போடுறான். இப்ப நம்ம இந்த 1 2 3 4 5 6 இந்த 6 பாக்ஸையும் நம்ம என்ன செய்யணும்? நிரப்பணும். 6 பாக்ஸையும் நிரப்பணும். இதெல்லாம் இங்க அழுத்தி ரைட் வருது. இப்ப இந்த 6 பாக்ஸையும் நம்ம நிரப்பணும். எப்படி நிரப்பலாம்? இதுல இது எண்ணுக்கு நேராக உள்ள பாக்ஸ், இது எல்லுக்கு நேராக உள்ள பாக்ஸ், இது எம்எல்லுக்கு நேராக உள்ள பாக்ஸ், இது அணுவிட்டலுக்கு நேராக உள்ள ஒரு குளம். அப்படி ஒவ்வொரு 4 குளம் இங்க பிரிக்கப்படியா பிரிச்ச அட்டவணை அவன் தரையில அதுக்கு நேராக அழகா தந்திக்கிறான். இப்ப நம்ம இதை நிரப்பணும்.
இதை நிரப்புறதுக்கு முதலாவது கேள்வியை பார்த்தோன்னு சொன்னால் அணு ஓபிட்டல் எதை தரவாக தந்திக்கிறான் 3p என்று தந்திக்கிறான் 3p என்று சொன்னால் பயம் இல்லாம சொல்லலாம் 3p அணு ஓபிட்டல் எத்தனாவது சக்தி மட்டத்திலே நம்ம எழுதுற நேரம் p ஓபிட்டல் 3ஆம் சக்தி மட்டத்திலே இருந்தா 3p எழுதுவோம் p ஓபிட்டல் 5ஆம் சக்தி மட்டத்திலே இருந்தா 5p எழுதுவோம் அப்ப இந்த pக்கு முன்னுக்குள்ள இந்த உபவோடின் குறியீட்டுக்கு முன்னுக்குள்ள அந்த இலக்கம் பிரதான சக்தி மட்டத்தை குறிக்கும் இது என்னத்தை குறிக்கும் பிரதான சக்தி மட்டத்தை குறிக்கும் இது பிரதான சக்தி மட்டத்தை குறிக்கும் சொன்னால் 3p n சமன் 3 ஆக இருக்கும் 3p ல n சமன் 3 ஆக இருக்கும் ரைட் அடுத்த எல் பெருமதியை காண்றதுக்கு ஒன்றுமே தேவையில்லை s ஆர்பிட்டலாக இருந்தால் எல் பெருமதி 0 p ஆர்பிட்டலாக இருந்தால் எல் பெருமதி 1 d ஆர்பிட்டலாக இருந்தால் எல் பெருமதி 2 f ஆர்பிட்டலாக இருந்தால் எல் பெருமதி 3 இந்த இது நம்ம வரையறை செஞ்சது இது நம்ம என்ன செஞ்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஞாபகம் வச்சுட்டா சும்மா அழிக்கலாம் அப்ப இது p ஆர்பிட்டல்ற எல் பெருமதி என்ன p ஆர்பிட்டல்ற எல் பெருமதி 1 ரைட் ml நிரப்பி தான் வச்சுக்கிறான் அப்ப அலட்டி கொள்ள தேவையில்லை ரைட் அடுத்ததா என்ன சொல்றான் n பெருமதி 3 என்று சொன்னால் 3ஆம் சக்தி மட்டம் நம்ம என்ன செஞ்சிட்டோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் 3ஆம் சக்தி மட்டம் எல் பெருமதி 2 என்று சொன்னால் எல் பெருமதி 2ண்டா எல்ற 2 காட்டக்கூடியது d இது ஞாபகம் வைக்கணும் ஆகவே இதுல இருந்து நம்ம எடுக்கலாம் d ஆர்பிட்டல் எடுக்கலாம் அப்ப இந்த ml அலட்டி கொள்ளாம அணு ஆர்பிட்டல் வெற்றிடத்தை நிரப்பலாம் 3ஆம் சக்தி மட்டத்தில் உள்ள d ஆக 3d என்று போடலாம் 3ஆம் சக்தி மட்டத்தில் உள்ள d ஆக 3d என்று போடலாம் ரைட் அடுத்ததாக s ஆர்பிட்டல் தரவாக தரப்பட்டிருக்கு s ஆர்பிட்டல் s க்கு முன்னுக்குள்ள குணகம் 2 அப்ப இரண்டாவது பிரதான சக்தி மட்டம் s க்கு முன்னுக்குள்ள குணகம் 2 அப்ப s க்கு முன்னுக்குள்ள குணகம் 2 இரண்டாவது பிரதான சக்தி மட்டம் s ஆர்பிட்டலுக்குரிய l பெருமதி இந்தாகி s ஆர்பிட்டலுக்குரிய l பெருமதி 0 s ஆர்பிட்டலுக்குரிய l பெருமதி 0 ஆக இருந்தால் s ஆர்பிட்டல்ல அதாவது s உபஓடுல எத்தனை ஒழுக்கு ஈக்கும்னு சொன்னா ஒரு ஒழுக்கு தான் நீக்கும் s உபஓடுல ஒரு ஓபிட்டல் தான் நீக்கும் அந்த ஓபிட்டல் எப்போதும் 0 ml பெருமதி s என்று சொன்னாலே அதோட ml பெருமதி எப்போதும் 0 s என்று சொன்னாலே அதோட ml பெருமதி எப்போதும் 0 என்று போடலாம் ஏன் எப்போதும் 0 அதுல ஒரு ஓபிட்டல் தான் ஈக்குது அந்த ஒரு ஓபிட்டலுக்குரிய சக்தி சொட்டன் அதாவது ml சக்தி சொட்டன் எப்போதும் 0 அவன் வரையறை செஞ்சு வச்சுக்கிறான் இது 2019ஆம் ஆண்டு அமைப்பு கட்டுரையில இந்த சக்தி சொட்டன் தொடர்பாக வந்தீங்க ரைட் அப்ப 2019ல ஒரு MCQவும் அதே போல ஸ்ட்ரக்சர்ல ஒரு சிறிய பகுதியாகவும் இது வந்திருக்கிறத பார்த்தோம் ரைட் அடுத்து 2020ஆம் ஆண்டு போகும் 2020ஆம் ஆண்டு போகும் 2020ஆம் ஆண்டு கேள்வியை பார்த்தால் என்ன சொல்றான் போ 2020ஆம் ஆண்டு கேள்வி இரண்டாவது கேள்வி கேட்கிறான் 2020ஆம் ஆண்டுல இரண்டாவது MCQ கேள்வியை நீங்க என்ன செஞ்சுக்கணும் கையில வச்சிக்கணும் சரியா 2020ஆம் ஆண்டு இரண்டாவது MCQ என்ன சொல்றான்னு சொன்னா என்ன கேட்கிறான்னு சொன்னால் சக்தி சொட்டன் தொடர்பாக மெங்கனீசு அணுவில் mn z அணு எண் சமன் 25 தாரான் அப்ப அதையும் இலகுவா mn அணு எண் 25 தாரான் சரியா அப்ப ஒரு ஏதாவது ஒரு மூலகத்தை தந்து போட்டு அதுக்குரிய l சமன் 0 ml சமன் 1 எப்படி கேட்டாலும் முதலாவது வேலை அந்த மூலகத்துல இலத்திரன் நிலையப்ப எழுதணும் எழுதிக்க பிறகுதான் அதுல l சமன் 0 என்று கேட்டா என்ன ml சமன் 1 என்று கேட்டா என்ன அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கணும் இப்ப நான் கேள்வி முதலிலிருந்து வாசிக்கிறேன் மெங்கனீசு அணுவில் மெங்கனீஸோட அணு எண் சொல்றான் 25 l சமன் 0 மெங்கனீசு அணுவில் சொல்லி போட்டு l சமன் 0 கமா போட்டு ml சமன் -1 l சமன் 0 ml சமன் -1 எனும் சக்தி சொட்டன்கள் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை l சமன் 0ல உள்ள இலத்திரன் எண்ணிக்கை என்ன முதலாவது கேள்வி ml சமன் -1ல உள்ள இலத்திரன் எண்ணிக்கை என்ன இரண்டாவது கேள்வி அப்ப முறையே எழுதணும் ஆன்சர் 6,4 8,12 ரெண்டு ஆன்சர் இருக்குது அப்ப நம்ம l சமன் 0ல உள்ள இலத்திரனை கண்டால்
அடுத்து ml சமன் -1 இலத்திரன் எண்ணிக்கை கண்டால் நம்ம ஆன்சருக்கு போகலாம். அப்ப நம்ம மெங்கனீஸ் அணு ஒரு குறிப்பிட்ட அணுல உள்ள L சமன் 0 இலத்திரன் ml சமன் -1 இலத்திரன் கேட்டா நம்ம என்ன செய்யணும், அந்த அணுக்குரிய இலத்திரன் நிலையமைப்பு எழுதணும். அப்ப இலத்திரன் நிலையமைப்பு எழுதுறதுக்கு அந்த கட்டியெழுப்பல் கோட்பாடு நம்ம தெரியுமே, சக்தி வரிசை போன வீடியோல எதுல இந்த சக்தி சொட்டன் தொடர்பான தியரி வீடியோல நான் சக்தி வரிசை என்ன கட்டியெழுப்பல் கோட்பாட்டை வச்சு சக்தி வரிசை எழுதினோம். அதை நான் சும்மா சுருக்கமாக எழுதுறேன். 1s2 ஃபர்ஸ்ட் நிறமும் அதுக்கப்புறம் நம்ம இலத்திரன் நிலையமைப்பு போவோம். அதாவது 1s ஃபர்ஸ்ட் நிறமும் அடுத்து 2s அடுத்து 3s அடுத்து 1s 2s இது வந்து ஞாபகம் வைக்கிறதால எழுதுறேன். ஞாபகம் இல்லாட்டி n சமன் 1ல என்ன உபோடு n சமன் 2ல எப்படி எழுதி இதை நான் போன வீடியோவில் செஞ்சு காட்டினேன். இதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த சக்தி வரிசையை எழுதி கொள்ளலாம். அப்போ இதில் சக்தி வரிசை எப்படி இருக்கும், முதலாவது 1sல நிறமும் அடுத்தது 2s அடுத்து 2p அடுத்து 3s அடுத்து 3p அடுத்து 3d இல்லை 4s அடுத்து 3d அப்படி வரும், அடுத்து 4pன்னு வரும். இந்த சக்தி வரிசை எதை வச்சு நம்ம எடுத்தோம்னு சொன்னா கட்டியெழுப்பல் கோட்பாட்டை வச்சு எடுத்தோம். இந்த சக்தி வரிசையை உங்களுக்கு இந்த சக்தி வரிசை இப்படி, அதாவது முதலாவது 1s அடுத்து 2s 2p 3s இது விளங்காட்டி நீங்க என்ன செய்யுங்க, அந்த வீடியோ போய் பார்த்து விளங்கி கொள்ளுங்க. நான் இப்ப இதுல கேள்விக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு போவேன். ஒரு சக்தி வரிசை 1s 2s 2p இந்த அமைப்புல என்ன செய்யும், இலத்திரன் நிரம்பிக் கொள்ளும். இந்த அமைப்புல இலத்திரன் நிரம்பினா s ஆர்பிட்டல்ல நமக்கு தெரியும், s ஆர்பிட்டல்ல மேக்ஸிமம் ஒரு ஆர்பிட்டல் இருக்குது, அதாவது s4ல ஒரு ஆர்பிட்டல் இருக்குது, ஒரு ஆர்பிட்டல் 2 இலத்திரன் மேக்ஸிமம் நிரம்பலாம், இதுலயும் 2 இலத்திரன் நிரம்பலாம். p ஆர்பிட்டல்ல பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு விளங்குதா, s ஆர்பிட்டல் எடுத்தால் s4 எடுத்தால் ஒரு ஆர்பிட்டல் இருக்கிறதால 2 இலத்திரன் மேக்ஸிமம் நிரம்பலாம். p உஃபோட எடுத்தேன்னு சொன்னால் அதுல 3 ஆர்பிட்டலுக்கு மேக்ஸிமம் முதல் 2 6 இலத்திரன் நிரம்பலாம். d ஆர்பிட்டல்ல மேக்ஸிமம் 10 இலத்திரன் நிரம்பலாம். f ஆர்பிட்டல்ல மேக்ஸிமம் 14 இலத்திரன் நிரம்பலாம். இது வந்து மேக்ஸிமம் நிரம்பக்கூடிய சாத்தியம். ரைட். அப்ப நம்ம இதர இலத்திரன் நிலையமைப்பு எழுதுற நேரம் எம்மண்ட அணு 25 புரோத்தன் 25 இலத்திரன், நம்ம 25 இலத்திரனுக்குரிய இலத்திரன் நிலையமைப்பு எழுத போறோம். அப்ப முதலாவது சக்தி குறைஞ்சது 1sல நிரம்பும். 1sல எடுத்த s ஆர்பிட்டல்ல 2 இலத்திரன் கொடுக்கணும். 1s2 சரியா, 1s2 அடுத்து 2sல நிரம்பும். இடைவெளி கொஞ்சம் விட்டு எழுதுறேன். 2s2 ஏன்னா s ஆர்பிட்டல்ல 2 நிரம்பலாம். அப்ப 1sல ஃபர்ஸ்ட் நிரம்பும், அடுத்து 2sல நிரம்பும், அடுத்து வந்து 2pல நிரம்பும். 2pல நிரம்புற நேரம் p ஆர்பிட்டலை பொறுத்த மட்டும் 6 இலத்திரன், ஏன்னா pல 3 p உஃபோட பொறுத்த மட்டும் 6 இது 3 வகையான ஆர்பிட்டல் இருக்குது. ஸோ 1ல 2 6 இலத்திரன். அப்ப 2p6 இதுல மேக்ஸிமம் 2p6 நிரம்பி முடிய 3sக்கு போகும். 3sல அது s4 ஆகிறதால 2 இலத்திரன் 3s2. அடுத்து 3pக்கு போகும். 3pலயும் 6. அப்ப பாத்துக்கணும் 25ல 18 மட்டும் வந்துட்டு இதை கூட்டிப்பா, இங்க 2 2 6 10 12 18 வந்துட்டு. அடுத்து என்ன செய்யும், 4sல நிரம்பும். 4s2 அப்ப 4s2ன்னு சொன்னால் இதுல 2 20 போயிட்டு அடுத்து 3dல நிரம்பும். 3dல நிரம்பும்னு சொன்னால் இதுல 10 இலத்திரன் நிரம்பலாம், அங்க 20. ஆனா நம்ம இங்க 20 போயிட்டு ஆல்ரெடி பேலன்ஸா 25ல 20 போனா பேலன்ஸா 5 தான் நம்ம இங்க கொடுக்க வேண்டிய தேவைக்குது, கதைக்கிற விளங்கணும். அப்ப 25ல 20 இந்த ஓர்டர் அமைப்புல நிரம்பிட்டு இதுல 10 நிரம்பலாம். d ஆர்பிட்டல்ல 10 d4ல 10 நிரம்பலாம். அப்ப 10ஐயும் கொடுக்கணும்னு எந்த அவசியம் இல்ல, மிச்சம் இருக்கிறத தான் கொடுக்கும். சரியா, அப்ப 20 நம்ம கொடுத்துட்டோம். அப்ப 3d எங்கன எழுதாம 3d வந்து 4s நிரம்பிக்க பிறகுதான் 3d நிரம்பினாலும் நம்ம எழுதுற ஒரு ஒழுங்குமுறை 4sக்கு முன்னாடி சக்தி மட்ட அடிப்படையில 3dன்னு சொன்னா 3ஆம் சக்தி மட்டத்துல உள்ள d4. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் நிரம்பு, 4s தான் ஃபர்ஸ்ட் நிரம்பு. அதால நம்ம இங்க நிரப்பி போட்டு 3dயை நிரப்புவோம். ஆனா 3dயை 4sக்கு முன்னுக்கு எழுதி காட்டணும். 3dயை 4sக்கு முன்னுக்கு எழுதி காட்டணும். இதைத்தான் ஃபர்ஸ்ட் நிரப்புவோம். இதை நிரப்பி முடிஞ்சு இந்த 25 இலத்திரன்ல இதை நிரப்பி முடிஞ்சு மிச்சத்துக்கு தான் இங்க கொடுக்கும். ஏண்டா அதான் அந்த சக்தி வரிசை கோட்பாடு இதைத்தான் சொல்லுது. அப்ப அதுக்குமே 4s தான் சக்தி குறைஞ்சது, 3dயை காட்டிலும் 4s தான் சக்தி குறைஞ்சது. அப்ப சக்தி 4s குறைஞ்சதுன்னு சொன்னால் 4s நிரப்பி முடிஞ்சா 20 சேர்த்து 25ல 20 போனா இங்க என்ன
5 சரியா 5 25ல 20 போனா 5 ரைட். இப்போ L7 ஓட இலத்திரன் எண்ணிக்கை கேட்கிறான். முதலாவது 2 கேள்வியா கேட்கிறான் இந்த இரண்டாவது MCQல. L7 குரிய இலத்திரன் எண்ணிக்கை L7 S4 ஓடு S4 ஓட்டுல எத்தனை இலத்திரன் நிக்குது? S4 ஓட்டுல இங்க 2, இதுவும் S4 4, இதுவும் S4 6, இதுவும் S4 8. பாக்ஸ் அடிச்சு 1s 2s 3s 4s எல்லாம் S4 2 சொன்னாங்க 2 இங்க 2 இங்க 2 இங்க 2. அவன் மொத்தமாக S4 ஓட்டுல எத்தனை இலத்திரன் நிக்குதுன்னு சொன்னா 8 இலத்திரன் நிக்குது. S4 ல எத்தனை இலத்திரன் நிக்குதுன்னு கேட்டால் 8 இலத்திரன் நிக்குது. அடுத்து ml சமன் சய 1. ml சமன் சய 1ங்கிறது இந்த ml பெருமதி சய 1 எடுக்கக்கூடிய சாத்தியம் எதுக்கு வரும்? இப்போ S4 எடுக்கிறோம், P4 எடுக்கிறோம், D4 எடுக்கிறோம், F4 எடுக்கிறோம். S4 ல ஒரு ஆர்பிட்டல் இருக்கிறதால அதுல ml பெருமதியை நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம்? எப்படி மார்க் பண்ணுவோம் பாருங்க. D4 ல 5 ஆர்பிட்டல், D4 ல 5 ஆர்பிட்டல், P4 ல 3 ஆர்பிட்டல். F4 ல எத்தனை 7 ஆர்பிட்டல் 3 4 5 6. அப்ப இதுல நம்ம ml பெருமதியை மார்க் பண்ற நேரம் L பெருமதியை மார்க் பண்ற நேரம் 0 1 2 3 பயம் இல்லாம போடலாம். ml பெருமதியில அந்த உப ஓட்டுக்குள்ள எத்தனையாவது ஆர்பிட்டல்ல ஈக்குதோ அதை வச்சு நம்ம என்ன செய்வோம்? ml பெருமதியை மார்க் பண்ணுவோம். இதுல இந்த 0 இல்ல இந்த 0 சய 1 சக 1, இல்ல 0 சய 1 சய 2, இங்கால சக 1 சக 2, இங்கால 0 சய 1 சய 2 சய 3, இங்கால 1 2 3 வரும். இந்த ml பெருமதி அவன் வரையறுத்த இந்த ml பெருமதியை அந்த ஒவ்வொரு உப ஓட்டுக்கும் அவன் வரையறுத்த ml பெருமதியை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவன் என்ன வரையறை செஞ்சானோ அந்த வரையறையை தான் நான் போட்டி. ரைட். இப்போ ml சய 1 எந்த இடங்கள்ல ml சய 1 வர சாத்தியம் இருக்குது? P உப ஓட்டுல ml சய 1 வரலாம், D உப ஓட்டுல ml சய 1 வரலாம், F உப ஓட்டுல ml வந்து சய 1 வரலாம். அப்ப இதுல சய 1க்கான சாத்தியம் ஈக்குது. இதுல சய 1க்கான சாத்தியம் ஈக்குது. P ஆண்டா P4 ல சய 1 வரலாம், இந்த P4 ல சய 1 வரலாம். இதுல ஒன்று சான்ஸ் ஈக்குது, இதுல ஒன்று சான்ஸ் ஈக்குது, D4 லயும் சான்ஸ் ஈக்குது. அப்ப 2p6 ல 6 இலத்திரனும், அதாவது 3 ஆர்பிட்டலுக்கு 6 இலத்திரனும் நிரம்பி 6 இலத்திரன் நிரம்பிக்குன்னா ஹண்டின் விதிக்கமைய சமாந்தரமாக கரங்கள் நடந்த பிறகு சோடியாக்கள் நடைபெற்று நிரம்பி சய 1 0 சக 1 ml பெருமதி. அப்ப இந்த 2p6 ல ml பெருமதி சய 1 எடுக்கக்கூடிய சான்ஸ் இந்த 2 இலத்திரனுக்கு இது. அப்ப இதுல இருந்து 2 இலத்திரன் மட்டும்தான் சய 1 எடுக்கும். அதே மாதிரி 2p6 மாதிரி 3p6 லயும் 3 ஆர்பிட்டல்ல அந்த 6 இலத்திரன் நிரம்பிக்கும். அதுல இருந்து 6 இலத்திரனை எடுக்க இயலாது, 2 இலத்திரன் தான் அந்த ml சய 1 அந்த பெருமானத்தை கொண்டிருக்கும். இப்ப 3d5 பார்த்தேன்னு சொன்னால், இந்த 3d5 பார்த்தேன்னு சொன்னால் D ல 5 ஆர்பிட்டல், 5 ஆர்பிட்டல். இந்த 5 ஆர்பிட்டல்ல முதலாவது 5 3d5 ன்னு சொன்னா அந்த 10 இலத்திரன் D ஆர்பிட்டல் 10 இலத்திரன் நிரம்பலாம். ஆனா இதுல 5 தான் இருக்குது. அப்ப சமாந்தரமாக எல்லா ஆர்பிட்டலுக்கும் கொடுத்த பிறகு மிச்சம் இருந்தால்தான் சோடியாக்கள் நடைபெறும். அப்ப சோடியா நிரம்பிட்டு போட இல்லை, அது ஹண்டின் மீது. அப்ப அதற்கமைய இது நாம வரையறுத்த பெருமானங்கள் என்ன? 0 சய 1 சய 2 சக 1 சக 2. அப்ப 3d5 ல ml, நான் இங்க ml பெருமதியை தான் சொல்றேன். இந்த ml பெருமதி சய 1 வரக்கூடிய சந்தர்ப்பம், இந்த ml பெருமதி சய 1 வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய இலத்திரன் ஒரு இலத்திரன் இது. ஆகவே இந்த 2p6 ல ml சய 1 2 இலத்திரன், 3p6 ல ml சய 1 2 இலத்திரன், 3d5 ல ml சய 1 ஒரு இலத்திரன். டோட்டலாக இந்த mn இந்த மங்கனீஸ் அணுவில ml சய 1 எடுக்கக்கூடிய இலத்திரன் 2p6 ல இந்த 2 இலத்திரன், 3p6 ல இந்த 2 இலத்திரன், 3d5 ல இந்த ஒரு இலத்திரன். மொத்தமாக எத்தனை இலத்திரன்? மொத்தமாக 5 இலத்திரன் வரும். மொத்தமாக 5 இலத்திரன் வரும். சோ L சமன் 0 ml சமன் சய 1 க்கு, L சமன் 0 ml சமன் சய 1 க்கு, L சமன் 0 ml சமன் சய 1 க்கு சாத்தியமான இலத்திரன்கள் எண்ணிக்கை வந்து 8,5 ன்னு வரணும். 8, அப்ப 8,5 ன்ற ஆன்சர் எத்தனாவது ஆன்சர் என்று சொன்னால் ஆன்சர் 3 ஆக இருக்கும். ஆன்சர்
மூன்றாக இருக்கும். சரிதானே? ஆன்சர் 3 வரும். ஆன்சர் 3 வரும். ரைட். அதே 2021 ஆண்டு போகும் பாருங்க. 2021 ஆண்டு 2021 ஆண்டு கேள்வியே பாருங்க. இது அழிப்போம். தேவையான விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் முக்கியமான விஷயங்கள். ரைட். 8,5 வந்து 3ஆவது ஆன்சர். ரெண்டாயிரத்தி 21 ஆண்டு கேள்வியை பார்த்தால் இந்த 2021 ஆண்டு கேள்வி என்ன சொல்லலாம்? பின்வரும் அணுவொன்றின் முதன்மை சக்தி சொட்டன் n சமன் 3 உள்ள ஒரு சக்தி மட்டம் தொடர்பான பிழையான கூற்று. n சமன் 3 உள்ள என்ன பிரதான சக்தி மட்டம் n சமன் 3 உள்ள பின்வரும் அணுவொன்றின் முதன்மை சக்தி சொட்டன் n சமன் 3 உள்ள ஒரு சக்தி மட்டம் தொடர்பான பிழையான கூற்று. இது தொடர்பான எது கேட்கிறான்? பிழையான கூற்று எதுன்னு கேட்கிறான். பிழையான கூற்று எதுன்னு கேட்கிறான். நமக்கு தெரியும் n சமன் 3 3s ஈக்கும், ஏற்கனவே சொன்னேன், 3s ஈக்கும், 3p ஈக்கும், 3d ஈக்கும். இதை தாண்டி 3f ஒன்று இல்லை. n சமன் 1 1s மட்டும், n சமன் 2 2s 2p, n சமன் 3 3s 3p 3d இவ்வளோதான் ஈக்கும். ரைட். இப்போ இதில் n சமன் 3 தொடர்புடைய பிழையான கூற்று எதுன்னு கேட்கிறேன். முதலாவது கூற்றை பாருங்க. அதனுடன் தொடர்புற்ற 3 உபஓடுகள் உள்ளன. சரி, s உபஓடு ஈக்குது, p உபஓடு ஈக்குது, d உபஓடு ஈக்குது. அப்ப 3 உபஓடுகள் உள்ளனங்கிறது சரி. ஏண்டால் 3ஆம் சக்தி மட்டத்தில் எஸ்ஸும் பியும் டியும் 3 வகையான உபஓடுகள் ஈக்குது. அப்ப அந்த கூற்று வந்து என்ன? சரி. ரெண்டாவது கூற்றை பாருங்க. அதில் 9 ஓபிட்டல்கள் உள்ளன. அதைத்தான் நம்ம முன்ன 2019 ஆண்டு கேள்வியில செஞ்சோம். பாஸ் பேப்பர் செய்யறோம். சரியா? பாஸ் பேப்பர் 2019 செஞ்சா 21 செய்யறது கஷ்டமா? 21 19ஆம் ஆண்டு செஞ்சவனுக்கு 21 செய்யறது கஷ்டமா? 19ஆம் ஆண்டு சும்மா பாருங்க, அனலைஸ் பண்ணு. 2019 ஒரு அணுவின் முதன்மை சக்தி சொட்ட n சமன் 3 இணைந்த இலத்திரன் சோடியம் உயர்ந்த பட்ச எண்ணிக்கை. அதை சரியா அனலைஸ் பண்ணியிருந்தா சும்மா 2 செகண்ட்ல டிக் பண்ணிட்டு போவோம். அதே n சமன் 3 தான் இங்க 2021 2019 n சமன் 3 தொடர்புடைய இலத்திரன் சோடியம் மேக்ஸிமம் என்னன்னு கேட்டிருந்தா வெறுமனே அதுக்குரிய ஆன்சரை மட்டும் பாடமாக்காம அதுக்குரிய விளக்கத்தை அனலைஸ் பண்ணிக்கிறானுங்க. இந்த 2021 ஆண்டு கஷ்டமா வேண்டிக்கும் இல்லை. அதே n சமன் 3 தான் சொல்றேன். அப்ப முதலாவது கூற்று n சமன் 3ல 3 உபஓடுகள் உள்ளன. அது சரி. ரெண்டாவது கூற்று அதில் 9 ஓபிட்டல்கள் உள்ளன. s ஓபிட்டல்ல s உபஓடுல 1 ஓபிட்டல், p உபஓடுல 3 ஓபிட்டல், d உபஓடுல 5 ஓபிட்டல். அப்ப 1 3 5னா 9 ஓபிட்டல் இருக்குது. அது சரி. n சமன் 3 9 ஓபிட்டல்கள் உள்ளன. சரி. 3 உபஓடுகள் 9 ஓபிட்டல்கள். அது சரி. மூணாவது கூற்று அதில் உயர்ந்தபட்சம் 18 இலத்திரன்கள் இருக்கக்கூடும். அது சரிதானே? ஒரு ஓபிட்டல்ல 2 இலத்திரன் சொன்னால் 9 ஓபிட்டல்ல 18 இலத்திரன். இதை மட்டும் டார்கெட் பண்ணி 2019 ஒரு MCQ 18 இலத்திரன்டா 9 சோடி. அதான் 2019 செஞ்சு காட்டணும். சரி. ஆகவே மேக்சிமம் 18 இலத்திரன்கள் இருக்கின்றன. அது சரி. அதில் கோண உண்ட அதாவது திசைவிச் சக்தி சொட்டன் L சமன் 2 உடைய உயர்ந்தபட்சம் 10 இலத்திரன்கள் இருக்கக்கூடும். L சமன் 2 சொன்னா அது என்ன உபஓட குறிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. L சமன் 2 நமக்கு தெரியுமே. SPDFல இதுல L பெருமதி 0 1 2 3 குறிப்போம். அப்ப L சமன் 2ங்கிறது D உபஓடு. இந்த D உபஓடுல அதிகபட்சம் உயர்ந்தபட்சம் 10 இலத்திரன்கள் இருக்கக்கூடும். D உபஓடுனாலே 5 ஓபிட்டல். அப்ப 5 ஓபிட்டல கட்டாயம் மேக்ஸிமம் வந்து 10 இலத்திரன் நீக்கும். அது சரி. ஒரு ஓபிட்டல்ல 2 இலத்திரன், D உபஓடுனா 5 ஓபிட்டல், 2 10 இலத்திரன்கள் மேக்ஸிமம் இருக்கலாம். அப்ப நாலாவது சரி. அப்ப அஞ்சாவது கூற்று என்ன? பிள்ளை. அஞ்சாவது கூற்று பிள்ளை ஏன் பிள்ளைன்னு பார்ப்போம். அதில் காந்த சக்தி சொட்டன் ml சமன் 0. காந்த சக்தி சொட்டன் ml சமன் 0 உடைய உயர்ந்தபட்சம் 8 இலத்திரன்கள் இருக்கக்கூடும். ml சமன் 0 உடைய ml சமன் 0 எந்தெந்த இடங்கள்ல வரும்?
இப்போ SU4 இருக்குது, PU4 இருக்குது, DU4 இருக்குது. n சமன் 3ல SU4 இருக்குது, PU4 இருக்குது, DU4 இருக்குது. அப்ப SU4க்குள்ள ஒரு ஆர்பிட்டல் இருக்குதுன்னு தெரியும் நமக்கு. இதுக்குள்ள 3 ஆர்பிட்டல் இருக்குதுன்னு தெரியும். DU4க்குள்ள 5 ஆர்பிட்டல் இருக்குன்னு தெரியும். சரி, 5 ஆர்பிட்டல் இருக்குன்னு தெரியும். அதுல ml சமன் 0 என்று சொன்னால் இதுல 0 எடுக்கும், இங்க நடுவுல 0 எடுக்கும், இங்க 0 எடுக்கும். வேற 1 ml பெருமதி 1 1 1 2 1 2. சரியா? அப்ப இத என்ன சொல்றான்? அதில் காந்த சக்தி சொட்டன் ml சமன் 0 உடைய உயர்ந்தபட்சம் 8 இலத்திரன்கள். ml சமன் 0 உடைய இதுல இருந்து ஒரு ஆர்பிட்டல் எடுக்கணும், இதுல இருந்து ஒரு ஆர்பிட்டல், இதுல இருந்து ஒரு ஆர்பிட்டல், மொத்தமாக SPD மொத்தமாக 3 உபஓட்டில இருந்தும் இதுல இருந்து 2 இலத்திரன் ml சமன் 0 எடுக்கும், இதுல இருந்து 2 இலத்திரன் மேக்ஸிமம் எடுக்கலாம், இதுல இருந்து 2 இலத்திரன் எடுக்கலாம். மொத்தமா எத்தனை வரணும்? 6 இலத்திரன் தான் ml சமன் 0 n சமன் 3 சக்தி மட்டத்தில் ml சமன் 0 எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் இலத்திரன்கள், உயர்ந்தபட்ச இலத்திரன்கள் 6. ஆனா இவன் 8ன்னு சொன்னதால 5ஆம் கூற்று பிழை. சோ 5வது ஆன்சர். 5ஆம் கூற்று பிழை, 5வது ஆன்சர். ரைட். அடுத்தது பாருங்க. அடுத்தது 2022ஆம் ஆண்டு பாருங்க. இதை அழிப்போம். திரும்ப அதே கேள்வி. 2022ஆம் ஆண்டு கேள்வி பாருங்க. அப்ப இதுக்கு என்ன? 2021க்கு ஆன்சர் 5 பிழை. 6 இலத்திரன் தான் மேக்ஸிமம் ml சமன் 0. ஆனா அங்க 8ன்னு சொல்லிக்கான். அப்ப 8ங்கிறது பிழை. அந்த இடத்துல 6 வந்தீங்கன்னா சரி, 6 வந்தீங்கன்னா சரி, 8ன்னு சொன்னதால அந்த இடம் பிழைக்குது. ரைட். 2022ஆம் ஆண்டை பொறுத்த மட்டும் 2022ஆம் ஆண்டை பொறுத்த மட்டும் சக்தி சொட்டன் தொடர்பாக மெயினா அந்த ஐதரசன் காழல் நிறமாலை, அதுவும் நம்ம வீடியோ செஞ்சு போட்டோம். இப்போ ஐதரசன் காழல் நிறமாலையில கேள்விக்குது. சரியா? ஐதரசன் காழல் நிறமாலையில கேள்விக்குது. அதே போல சக்தி சொட்டன் ஒரு கூற்றாக ரெண்டாவது கூற்றுல, அதாவது 2ஆம் கேள்வியில ஒரு கூற்றாக யூஸ் பண்ணினான். அந்த கூற்றை சரியா பிள்ளையாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சக்தி சொட்டன் நுழை தேவைதானே. அப்ப 2022ஆம் ஆண்டுல 2வது MCQ பார்த்தோன்னு சொன்னால், நான் ஃபுல்லா செய்யாட்டியும் நம்மளோட டார்கெட் சக்தி சொட்டனை கவர் பண்றது. சரியா? ரைட். அப்ப இதுல ஏன்டா ஆரைகளை நான் திரும்ப அதுக்குரிய கன்செப்டையும் விளக்கப்படுத்த வேண்டி வரும், மற்ற விஷயங்களையும் விளக்கப்படுத்த வேண்டி வரும். இதுல 2022ஆம் ஆண்டு சக்தி சொட்டன் ஆதிக்கம் MCQல எப்படி ஆதிக்கம் செலுத்துதுன்னு சொன்னால், சக்தி சொட்டன் MCQல எப்படி ஆதிக்கம் செலுத்துதுன்றா, 2வது MCQல பிழையான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. அந்த பிழையான கூற்று எதுன்னு கேள்வியை கேட்டு போட்டு, பிழையான கூற்று எதுன்னு கேள்வியை கேட்டு போட்டு, அதுல 2வது MCQல கூற்று 2 ஆன்சர் 1 2 5 ஆன்சர் தாரன் தானே. 3 4 5 5 ஆன்சர் தாரன். அதுல 2வது கூற்றுக்கு சக்தி சொட்டன் அந்த கூற்றை பயன்படுத்தினான். சரியா? அந்த கூற்றை மட்டும் நம்ம இங்கே விளங்குவோம். அந்த கூற்று சரியா பிள்ளையாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப சக்தி சொட்டன் நுழை தேவையா இல்லையா? அப்ப 2வது MCQல ஒரு கூற்றை சக்தி சொட்டன்ல கொண்டு வரான், ஒரு கூற்று கேள்வியாக. அப்ப வெறுமனே இந்த சக்தி சொட்டன் நொலேஜ வச்சு, வெறுமனே சக்தி சொட்டன் அறிவை வச்சு நம்ம இந்த MCQவை உறுதிப்படுத்தியலாம். மற்ற அறிவுகளும் தேவை. அப்ப நம்ம சக்தி சொட்டன் தொடர்பாக கதைக்கப்பட்ட அந்த கூற்று சரியா பிள்ளையாங்கிறத மட்டும் ஆராய்வோம். சரியா? நான் கதைக்கிறே விளங்கணும். ரைட். இப்ப 2வது MCQல 2வது கூற்று என்ன சொல்றான்னு சொன்னால், ஒரு பொட்டாசியம் அணுவின் முதன்மை சக்தி சொட்டன் N சமன் 3, ஒரு பொட்டாசியம் அணுவின் முதன்மை சக்தி சொட்டன் N சமன் 3, கமா போட்டு காந்த சக்தி சொட்டன் ml சமன் 0, காந்த சக்தி சொட்டன் ml சமன் 0 எனும் சக்தி சொட்டன்களை உடைய இலத்திரன்களின் எண்ணிக்கை யாது? அப்ப இந்த 2 கண்டிஷன், இதை தனியா N சமன் 3 தொடர்புடைய இலத்திரன் எண்ணிக்கை யாதுன்னு கேட்கல. N சமன் 3 தொடர்புடைய இலத்திரன் எண்ணிக்கை என்று தனியா கதைக்கல. அதே போல தனியா ml சமன் 0 கதைக்கல. ஆனா மேல உள்ள 2020ஆம் ஆண்டு கேள்வி L சமன் 0 மெங்கனீஸ் அணு. இப்ப கேள்வி செஞ்சோமே மெங்கனீஸ் அணுல L சமன் 0 கமா L சமன் 0 கமா
எம்எல் சமன் -1 தொடர்புடைய இலத்திரன்களின் எண்ணிக்கை என்றா எல் சமன் 0 அந்த நிபந்தனைக்கு எத்தனை இலத்திரன், எம்எல் சமன் 1க்கு எத்தனை இலத்திரன் தனியாக கண்டுபிடிச்சோம். தனித்தனியாக கண்டு 2 ஆன்சர் எடுத்தோம். இதுல இந்த கூற்றுல எப்படி அவன் எதிர்பார்க்கிறான்னு சொன்னால் n சமன் 3 மற்றும் n சமன் 3 ml சமன் 0 இந்த 2 காரணிகளோடும் இந்த 2 நிபந்தனைகளோடும் தொடர்புடைய சக்தி சுட்டு இதுடனும் இதை தனியா பாக்குறேன் இல்ல. ஏன்டா அதுல உடைய இலத்திரன்களின் எண்ணிக்கை 4ன்னு சொல்றான். 4 இலத்திரன் எண்ணிக்கை எத்தனையா 4ன்னு சொல்றான். இது சரியா பிள்ளையான்னு பார்ப்போம். இப்போ பொட்டாசியம்னு சொன்னா நம்மட அதோட அணுகன் வந்து 19 தானே. பொட்டாசியம்னு சொன்னா அணுகன் வந்து 19. அப்ப நம்மட கட்டியெழுப்பல் கோட்பாட்டுக்கு அமைய இலத்திரன்களை எழுதுனா 1s2 2s2 2p6 3s2 3p6 18 வந்துட்டு 18. அதே போல 4s1 3p6க்கு போற 4s1. இப்போ அவன் என்ன சொல்றான், n சமன் 3 ஆகவும் இருக்கணும், n சமன் 3 வந்து இந்த 3s-உம் 3p-யும் தான். n சமன் 3ங்கிறது 3s-உம் 3p-யும் தான். n சமன் 3ன்னு சொல்லியிருந்தா 8 இலத்திரன். வெறுமனே n சமன் 3க்கு n சமன் 3உடன் தொடர்புடைய இலத்திரன் எண்ணிக்கைன்னா s-ல 2 p-ல 3s-ல 2 3p-ல 6னா இதுக்கு தனியா 8 இலத்திரன் கொடுத்திருப்பேன். சரியா? ஆனா அப்படி கேட்கலாம n சமன் 3 ஆகவும் ml சமன் 0 ஆகவும் இருக்கிற மாதிரி. அப்ப இதுல s ஓபிட்டல் எடுத்தோம்னு சொன்னா அது தனி ஒரு ஓபிட்டல மட்டும் கொண்டு இருக்கும். p ஓபிட்டல் எடுத்தோம்னு சொன்னா அதுல 3 p4 எடுத்தா 3 ஓபிட்டல் இருக்கும். அதுல ml பெருமதி s ஓபிட்டல்ல 0 இங்க 0 உண்டு சக உண்டு இருக்கும். ஆகவே இந்த 3s2ல 2 இலத்திரன் அந்த 2 இலத்திரன் இப்படி நிரப்பப்பட்டிருக்கும். இதுல இந்த 2 இலத்திரன் n சமன் 3 ஆகவும் இருக்குது, ml பெறுவதி 0 ஆகவும் இருக்கக்கூடிய 2 இலத்திரன் இருக்குது. இதுல 6 இலத்திரன் நிரப்பப்பட்டிருக்குது. அப்ப இந்த ஓபிட்டல்ல இருந்து வரக்கூடிய 2 இலத்திரன் வந்து சரியா அந்த நடு ஓபிட்டல்ல இருந்து வரக்கூடிய 2 இலத்திரன் வந்து n சமன் 3 ஆகவும் இருக்குது, ml பெறுமதி 0 ஆகவும் இருக்குது. மொத்தமாக n சமன் 3 ml சமன் 0 காட்டக்கூடிய மொத்த இலத்திரன்கள் 4 இலத்திரன். அப்ப அந்த கூற்று சரிந்த ஒன்றையும் எடுக்கலாம். அப்ப மற்ற 4 கூற்றையும் வாசிச்சு எது பிழையோ அதுக்குரிய ஆன்சருக்கு போகணும். நம்மட நோக்கம், இந்த வீடியோட நோக்கம் வந்து சக்தி சொட்டனை ஆராயிறது, சக்தி சொட்டன் தொடர்பான பாஸ் பேப்பர் கேள்விகளை ஆராயிறது. அப்ப இந்த 2வது MCQல 2வது கூற்று சக்தி சொட்டன் தொடர்பாக இருக்கிறதால அந்த 2வது கூற்று சரியா பிள்ளையாங்கிறது ஆராயிரத்துக்கு இந்த சக்தி சொட்டன் அறிவு நமக்கு தேவைப்படுது. ரைட்டா? ரைட். அதே போல அதே 2022ஆம் ஆண்டுல 1வது ஸ்ட்ரக்சர்ல சரியா. அப்ப இந்த கூற்று சரியா பிள்ளையாண்டு எப்படி கண்டோண்டு நம்புறேன். அதே 2022ஆம் ஆண்டுல ஒரு கூற்று கேள்வி ஒன்று செஞ்சுக்கிட்டேன். அதே 2022ஆம் ஆண்டு கேள்வியில ஃபர்ஸ்ட் கட்டமைப்பு வினாவுல ஸ்ட்ரக்சர்ல சரியா முதலாவது கட்டமைப்பு வினாவுல அதுல முதலாவது பகுதி இந்த பின்வரும் கூற்றுக்கள் சரியா உண்மையா பொய்யாண்டு எழுதணும்னு சொல்றான். உண்மையா பொய்யாண்டு எழுத சொல்றான். அப்ப உண்மையா பொய்யாண்டு எழுத சொல்ற அந்த கூற்றுல 2வது கூற்று முதலாவது ஸ்ட்ரக்சர்ல முதலாவது கட்டமைப்பு வினாவுல அதுல முதல் பகுதி பின்வரும் கூற்றுக்கள் சரியாயின் சரிந்தும் பிழையாயின் பிழைந்தும், அதாவது உண்மையா பொய்யாண்டு எழுதணும். அப்ப அதுல 2வது கூற்று வந்து அந்த செட்டப் கேள்வியில 2வது கூற்று வந்து சக்தி சொட்டன் தொடர்பான ஒரு கூற்று. இந்த சக்தி சொட்டனை பத்தி என்ன சொல்றாங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு கல்சியம் அணுவில் திசைவிற் சக்தி சொட்டன் கல்சியம் அணுன்னு சொல்றானே, கல்சியம்னு சொன்னா நமக்கு தெரியணும் அதுல அணுகன் 20. அதுல திசைவிற் சக்தி சொட்டன் L சமன் 0 ஆன 10 இலத்திரன்கள் இருக்குதுன்னு சொல்றான். இது சரியா பிள்ளையான்னு பார்ப்போம். கல்சியம் அணுவில் திசைவிற் சக்தி சொட்டன் L சமன் 0 ஆன 10 இலத்திரன்கள் இருக்குதான். சரியா பிள்ளையான்னு பார்ப்போம். L சமன் 0ண்டா எதை சொல்ல வாரண்டு விளங்கணும். S-ஓடுக்கு தான் L சமன் 0 ஆக இருக்கு. அப்ப கட்டியெழுப்பல் கோட்பாட்டுக்கு அமைய இலத்திரன் நிலையம் எழுதினால் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 வரும்.
20 கணக்கா 20ல முடியும். அப்ப SU4 தொடர்புடைய இலத்திரன்கள் இது SU4 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 2 4 6 8 இலத்திரன்கள் இருக்குது. ஆனா அவன் கூற்றுல சொல்றான் 10 இலத்திரன்கள். ஆகவே இரண்டாவது கூற்று பொய்யாக இருக்கும். பொய்ன்னு எழுதி விட்டா சரி. அப்ப இந்த 2022ஆம் ஆண்டுல முதலாவது ஸ்ட்ரக்சர்ல ஒரு சிறிய ஒரு பகுதியாக உண்மையா பொய்யாண்டு ஒரு கேள்வியை கேட்டுப்பட்டு அதுல ஒரு கூற்றாக சக்தி சொட்டனை கேட்கிறான். சரி, அதே போல 2வது MCQல 2வது கூற்றாக அந்த சக்தி சொட்டன் கூற்றை பயன்படுத்திக்கிறான். ரைட். அப்ப சக்தி சொட்டன் ஏதோ ஒரு வகையில வந்துகிட்டு தான் இருக்குது. 2022லயும் வந்து 2023 பாருங்க. 2023 பாருங்க. 2023ல ஐதரசன் காலல் நிறமாலையை சொல்லிக்கிறான். ஐதரசன் காலல் நிறமாலை நம்ம கதைச்சோம். அதை வேண்டாம் இன்னொரு பகுதியில தேவையாக இருந்தால் சொன்னால் செய்வேன் இன்ஷா அல்லாஹ். ரைட். பார்ப்போம் அதை பிறகு செய்யறதா இல்லையாண்டு. இப்போ நம்ம சக்தி சொட்டனை பார்த்தோன்னு சொன்னால் சக்தி சொட்டனுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு குறிப்பிட்ட MCக்கு அவன் போட இல்லை 2023ஆம் ஆண்டு. ஆனால் அந்த சக்தி சொட்டனை ஏதோ ஒரு வகையில ஒரு இடத்துல பயன்படுத்தி கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறானே. அப்ப அந்த சக்தி சொட்டனை எப்படி பயன்படுத்திக்கிறான்டா, முதலாவது ஸ்ட்ரக்சர்ல முதலாவது கேள்வியாக சக்தி சொட்டனை கேட்டிக்கிறான். 2023ல முதலாவது ஸ்ட்ரக்சர்ல அதுல உரோமிலக்கம் உண்டு இப்படி கேட்கிறான். அதான் MCQல ஸ்பெசிஃபிக்கா சக்தி சொட்டன். சரியா, ஸ்பெசிஃபிக்கா சக்தி சொட்டனை பத்தி ஒண்ணும் கேட்கல. ஆனா ஐதரசன் கால நிறமாலை வந்தீங்க சக்தி சொட்டன் வரையிலன்னு சொன்னால் அப்ப 2023க்கும் MCQல ஸ்பெசிஃபிக்கா சக்தி சொட்டன் வரையிலன்னு சொன்னால் ஐதரசன் கால நிறமாலையை போட்டிக்கான் பாருங்க. அதே போல 2022ஆம் ஆண்டுலையும் ஸ்பெசிஃபிக்கா சக்தி சொட்டனுக்கு தனி ஒரு MCQ போடையிலண்டால் அதுல ஒரு ஐதரசன் கோட்டு நிறமாலைய சம்பந்தமாக போட்டிக்கிறான். அப்ப இதுல என்ன விளங்குது ஒரு சக்தி சொட்டன் வராட்டி அது ஐதரசன் கோட்டு நிறமாலை வருதாயிக்கொண்டு ஒரு ஊகிப்பு செய்யலாம், மாறவும் செய்யலாம். சரி, நம்ம இப்ப போவோம். சக்தி சொட்டன் தொடர்பான கேள்வியில ஸ்ட்ரக்சர்ல எப்படி சொல்றான், 3 பின்வரும் 1, 2, 3 ஆகிய சக்தி சொட்டன் தொடைகளில் எது ஒரு அணு ஓபிட்டலை விவரிப்பதில் ஏற்றுக்கொள்ள முடியாதது? அணு ஓபிட்டல்ற சக்தி சொட்டனை விவரிப்பதில் ஏற்றுக்கொள்ள முடியாது எது? ஏற்றுக்கொள்ள முடியாதது எது கேட்கிறான். இதான் கேள்வி. அப்ப 1வது MCQல 3 வகையான சக்தி சொட்டனுக்குரிய பெருமானங்கள் தரப்பட்டிருக்குது. உரோமல்லக்க 1ல என்ன சொல்றான்னு சொன்னால் N=2 L=1 ML=1. இதை ஏற்றுக்கொள்ள ஏழாதாண்டு பார்த்தால் நமக்கு தெரியும் N=2 இரண்டாம் சக்தி மட்டத்துல கட்டாயம் S ஓபிட்டலும் P ஓபிட்டல் SU4டும் PU4டும் வைக்கணும். அப்ப SU4 PU4 தவிர DU4 FU4லாம் இருக்காது. ஆகவே L 1 சொன்னால் கட்டாயம் PU4. அப்ப இரண்டாம் சக்தி மட்டத்துல SU4டும் PU4டும் இருக்கிறதால L 1 ஏற்றுக்கொள்ளலாம். இரண்டாம் சக்தி மட்டத்துல கதைக்கிற விளங்கணும். SU4டும் PU4டும் மட்டும்தான் நீக்கணும். அப்ப L பெருமதி 0 தந்திருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருப்பேன். அதே போல L பெருமதி 1 தந்திருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருப்பேன். அப்ப SU4டும் PU அப்ப இதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப ML PU4ல ML பெருமதி இந்த பெருமதியை தான் எடுக்கலாம் PU4ல. அப்ப இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். PU4 என்றால் கட்டாயம் 1 0 இந்த 3 பெருமதிகள் மாத்திரம் தான் இருக்கணும். இதை தவிர வேற ஒரு பெருமதி நான் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். அப்ப 1ங்கிறது PU4ட்டுக்குள்ள ML பெருமதியை எடுக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. ஆகவே இதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். 1வது சக்தி சொட்டன் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. 1வது சக்தி சொட்டன் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதே போல 2வது சக்தி சொட்டன் என்ன சொல்றான்? N=3 என்று சொல்றான்.
L சமன் 1 என்று சொல்றான், ml சமன் +2 சொல்றான். n சமன் 3ல நமக்கு தெரியும் n சமன் 3ல SU4 க்கும் PU4 க்கும் DU4 க்கும் F இருக்காது. சோ L பெருமதி n சமன் 3ல இந்த 3 ஃபோர்டுகள் இருக்கிற மாதிரி L பெருமதி தந்தா இதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். இது L பெருமதி 0 1 2. அப்ப L பெருமதி 1 ன்னு சொன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். PU4 இருக்குது. ஆகவே n சமன் 3க்கு L சமன் 1 ஏற்றுக்கொள்ளலாம். L சமன் 1 PU4ல எடுக்கக்கூடிய பெருமதி நமக்கு தெரியும். PU4ல எடுக்கக்கூடிய பெருமதி ml பெருமதி 1 0 1. ஆனால் PU4 கன்ஃபார்ம் பண்ணிட்டு n சமன் 3க்கு இது செட் ஆகுது. L சமன் 1க்கு ஒரு காலமும் ml +2 எடுக்காது. L சமன் 1 PU4ல 1 0 +1 தான் எடுக்கும். ஆகவே +2 எடுக்காது. ஆகவே பொருத்தம் இல்லாத ஆன்சர் இரண்டாவது ஆன்சர். அப்ப ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா உரோமலகம் 2 சக்தி சொட்டன், உரோமலகம் 2ங்கிற சக்தி சொட்டன் ஏற்றுக்கொள்ள முடியாது. உரோமலகம் 3 நம்ம பார்த்துக்கொள்வோம். அப்ப 1 ஏற்றுக்கொள்ளலாம். அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்துட்டு பின்வரும் சக்தி சொட்டன் தொடைகளில் எது ஓர் அணு ஓபிற்றலை விவரிப்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது? அந்த இரண்டாவது உரோமலகம் 2க்குரிய சக்தி சொட்டன் தொடை ஏற்றுக்கொள்ள முடியாதது. சோ ஆன்சர் 3 சும்மா செக் பண்ணுவோம். ஆன்சர் 2 3 ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையான்னு பார்ப்போம். சும்மா உரோமலகம் 3ல சொல்றான் n சமன் 4 L சமன் 3 சொல்லி போட்டு ml பெருமதிய 3 சொல்றான். n சமன் 4 L சமன் 3 சொல்லி போட்டு ml பெருமதிய 3 சொல்றான். n சமன் 4 சொன்னால் நமக்கு தெரியும் 4ஆம் சக்தி மட்டத்தில் S இருக்கும், P இருக்கும், D இருக்கும், F இருக்கும். அப்ப 0 1 2 3 என்ற L பெருமதிகள் எடுக்கலாம். ஆகவே 4ஆம் சக்தி மட்டத்தில் F orbital இருந்தால் L பெருமதி 3 எடுக்கும். அப்ப F orbital இருக்குது. அப்ப இரண்டாவது L 4ஆம் சக்தி மட்டத்துக்கு L சமன் 3 சாத்தியம். F orbitalல 7 orbital இருக்கிறதால F4ல 7 orbital இருக்கிறதால இந்த பெருமதிகள் எல்லாம் ml பெருமதிக்கு சாத்தியமான பெருமதிகளாக இருக்கும். இப்ப 3 சாத்தியம். சோ மூணாவதை நம்ம என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே 2024 23 முடிஞ்சு 2024ல சக்தி சொட்டன் தொடர்பாக 24ஆம் ஆண்டு 2 MCQ கேட்டியான். 2024ஆம் ஆண்டு சக்தி சொட்டன் தொடர்பாக எத்தனை MCQ? 2 MCQ. ரெண்டையும் செய்வோம். 2024ஆம் ஆண்டு இரண்டாவது MCQ சொல்றான், அவுப்பாவு கோட்பாடு, ஹூண்டின் விதி ஆகிய இரண்டும் மீறப்படும் ஓபிற்றல் வரிப்படம் யாது? அவுப்பாவு கோட்பாடுன்னா கட்டியெழுப்பற் கோட்பாடு மீறப்படணும். கதைக்கிற விலங்க கேள்விய வச்சுக்கொள்ளுங்க. அவுப்பாவு கோட்பாடு கட்டியெழுப்பற் கோட்பாடு. அடுத்து சொல்றான் ஹூண்டின் விதி ஆகிய இரண்டும் மீறப்படும் சந்தர்ப்பம். இரண்டும் மீறப்படும் சந்தர்ப்பம் அதுதான் நம்மட ஆன்சராக இருக்கும். அப்ப கட்டியெழுப்பற் கோட்பாடு எப்படி மீறப்படலாம்? கட்டியெழுப்பற் கோட்பாடு என்ன சொல்றான்? அந்த நம்ம செஞ்சோம் சக்தி மட்டத்தில் உப ஓடுகள் காணப்படக்கூடிய அமைப்பை கீறி போட்டு இவ்வாறுதான் நிலத்திறன் நிரம்பும் ஒரு சக்தி வரிசை எழுதணும். அந்த சக்தி வரிசையில இப்ப அவன் ஆன்சரை பாத்தீங்கன்னு சொன்னா 2s 2pன்னு சொன்னா இந்த சக்தி வரிசை மீறப்படணும்னு சொன்னா இது ஃபுல்லா நிரப்பப்படாமல் S ஃபுல்லா நிரப்பப்படாமல் P நிரப்பப்பட்டால் இந்த அவுப்பாவு கோட்பாடு கட்டியெழுப்ப கோட்பாடு மீறப்படும். கைகிறவா? ஆகவே இது முழுமையாக நிரப்பப்படணும். சக்தி வரிசை அடிப்படையில் 2sங்கிறது சக்தி குறைஞ்சது, அது முழுமையாக நிரப்பப்பட்ட பிறகுதான் 2p நிரப்பப்படணும். ஆன்சரை பாருங்க. அப்ப 2s 2p சார்பாக ஆன்சர் இருக்கிறதால
இது முழுமையாக நிரப்பப்பட்டு பிறகுதான் இதுக்கு நிரப்பி கொடுக்கணும். ஆனால் இது கட்டியெழுப்பல் கோட்பாடு மீறப்படும் சந்தர்ப்பம் கேட்கிறானே. அப்போ 1வது ஆன்சர், 2வது ஆன்சர், 3வது ஆன்சரை பார்த்தோம்னு சொன்னா 3, 4, 5. அப்ப கேள்வியை கையில வச்சிருந்தா தான் இது நீங்க விளங்கிக் கொள்ளலாம். நான் படம் கீரையில், சரியா? படம் கீரையில் கீழே விடுவோம். அப்ப என்ன சொல்றான்? கீழே ஆன்சர் இது 2s 2p 2s 2p. 2வது ஆன்சர், 3வது ஆன்சர், 5வது ஆன்சர். 2pல 3 பிட் எழுதிது. இப்படி ஆன்சர் நான் தந்தீங்க. இப்படி 5 ஆன்சர் தந்தீங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல நிரப்பி தந்தீங்க. சரியா? இப்படி ஆன்சர் இது. ரைட். இதுல கட்டியெழுப்பல் கோட்பாடு மீறப்படணும்னு சொன்னா இதை நிரப்பாம இதை நிரப்பி வச்சுன்னா மீறப்படும். அவ்வளவுதான். ஏன்னு சொன்னா கட்டியெழுப்பல் கோட்பாடு படி 2s வந்து ஃபர்ஸ்ட் நிரம்பணும். சக்தி குறைஞ்ச 2s ஃபர்ஸ்ட் நிரம்பணும். இது நிரம்பி முடிஞ்சாதான் 2pக்கு போகலாம். அப்ப 2s நிரப்பாம 2pக்கு போயிருந்தா இந்த கட்டியெழுப்பல் கோட்பாடு அவுட்பாவு கோட்பாடு மீறப்படும். அப்ப இதை ஃபுல்லா நிரப்பாம 2வது ஆன்சர்ல இதை ஃபுல்லா நிரப்பாம இதை நிரப்பி வச்சுக்கலாம். அடுத்து 5வது ஆன்சர்ல இதை ஃபுல்லா நிரப்பாம இதை நிரப்பி வச்சுக்கலாம். அப்ப இதுல கட்டியெழுப்பல் கோட்பாடு மீறப்படுகிறது. இதுலயும் கட்டியெழுப்பல் கோட்பாடு மீறப்படுகிறது. அப்ப 2, 5 2, 5ங்கிறத கன்ஃபார்ம். இது அடுத்து தீர்மானிக்கிறதுக்கு ஹூண்டின் மீது என்ன சொல்லுது? ஒரு ஓபிட்டல்ல முழுமையாக சமாந்தரமாக ஒவ்வொரு ஓபிட்டலுக்கும் ஒவ்வொரு இலத்திரனை கொடுத்த பிறகுதான் என்ன செய்யணும்? சோடியாக்கள் நடைபெறணும். இங்க சோடியாக்களை ஃபர்ஸ்டே செஞ்சு விட்டு அங்க கொடுக்காம இந்த ஓபிட்டல வெறுமையா வச்சு போட்டு இங்க சோடியா கொடுக்குறோம். அது ஹூண்டின் விதிப்படி பிழையானது. அப்ப இதுல ஹூண்டின் விதி என்ன செய்யுது? பிழைக்குது. ஸோ ஆன்சர் 2. சின்ன கேள்வி. ரைட். அடுத்து 2024ல 3வது எம்சிக்கு போகும். 2024ல 3வது எம்சிக்கு 2024ல 3வது எம்சிக்கு என்ன சொல்றான்? 2024ல 3வது எம்சிக்கு என்ன சொல்றான்? ஒரு அணுவில் n=3 ml = 1 மற்றும் சொல்றான். மற்றும் n=4 ml = 1 எனும் சக்தி சொட்டங்கள் இருக்கத்தக்கதாக உள்ள ஓபிட்டல்கள எண்ணிக்கை யாதுன்னு கேக்குறான். அப்ப இங்க வரக்கூடிய ஓபிட்டலை தனியா கண்டு மற்றும் சொன்னதால இதையும் சேர்த்து எத்தனை ஓபிட்டல் இருக்கலாம்னு கேக்குறான். ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். n=3 பொறுத்த மட்டும் 3s க்கும் 3p க்கும் 3d க்கும். n=4 பொறுத்த மட்டும் 4s க்கும் 4p க்கும் 4d க்கும் 4f க்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 4ல spdf 4 க்கும், 3ல spd 3 க்கும். இதுல n=3ல இப்படி இருந்தா மட்டும் போதாது. ml வந்து ∅1 எடுக்கக்கூடியது. இதுல ஒரு காலம் ∅1 வராது. ஆனா இதுல ∅1 வரும். 3dலயும் 5 ஓபிட்டல்ல இருக்குது. இதுல ஒரு ∅1 வரும். கைக்கிற வழங்குதா? ஆகவே இதுல இந்த ஒரு ஓபிட்டல் எடுக்கலாம். இதுல இந்த ஒரு ஓபிட்டல் எடுக்கலாம். 3pல இந்த ஒரு ஓபிட்டல் ∅1 எடுக்கும். 3dல இந்த ஒரு ஓபிட்டல் ∅1 எடுக்கும். அதே மாதிரி 4pல இந்த ஒரு ஓபிட்டல் ∅1 எடுக்கும். 4dல இந்த ஒரு ஓபிட்டல் ∅1 எடுக்கும். 4fல இந்த ஒரு ஓபிட்டல் ∅1 எடுக்கும். 4sல ஒரு காலம் எடுக்காது. 4sனா அது ml பெருமதி சைஃபராக இருக்கும். ஆகவே மொத்தமாக n=3 ml = 1 மற்றும் n=4 ml = 1 இதுல எடுக்கக்கூடிய இந்த ரெண்டு நிபந்தனைகளுக்கு ஏற்ப எடுக்கக்கூடிய சக்தி சொட்டங்கள் இருக்கத்தக்க ஓபிட்டல்கள் எண்ணிக்கைண்டா இங்க வந்து 2 ஓபிட்டல்கள், இங்க 3 ஓபிட்டல், மொத்தமாக 5 ஓபிட்டல் வரணும்.
மொத்தமாக 5 ஆர்பிட்டல்னு சொன்ன ஆன்சர் வந்து 4. ஆன்சர் 4ஆக இருக்கு. ரைட். 2025 போம். சாரி 2024ல ஸ்ட்ரக்சர்லையும் ஒரு கூற்று கேள்வியில உண்மையா பிழையாண்ட ஒரு கூற்று கேள்வி முதலாவது ஸ்ட்ரக்சர்ல கேட்டீங்கன்னா நான் அதையும் பார்த்துட்டு போயிடுவோம். அப்ப 2024ஆம் ஆண்டுல 2024ஆம் ஆண்டுல ஒரு கூற்று கேள்வி கேட்டீங்கன்னா ஒன்னாவது ஸ்ட்ரக்சர்ல இந்த கூற்று சரியா பிள்ளையாண்டு கேட்டீங்கன்னா உண்மையா பொய்யாண்டு எழுதணும். அப்ப சொல்றான் செம்பணுவில் காந்த சக்தி சொல்றேன். செம்புன்னு சொன்னா 29 தானே அணுகன். அப்ப அதுல இலத்திரன் நிரப்ப பெஸ்ட் எழுதணும். 1s2 கட்டியெழுப்பற் கோட்பாடு சக்தி வரிசை கேட்ட வாறு நிரப்பிட்டு வரும். 1s2 2s2 2p6 3s2 3p6 3d வச்சு கொண்டு 4s2 நம்ம என்ன செய்யணும் நிரப்பணும். அதான் கட்டியெழுப்பற் கோட்பாடு. 4s2 நிரப்பினால் இங்க 20 29 வரும். ஆனா ஒரு காலமும் 3d9 3d4 ஒரு காலம் இருக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும் இதுல இருந்து ஒண்ணு கொடுக்கணும். இங்க இருந்து ஒன்றை கொடுத்து இதை முழு நிரம்பலுக்கு மாற்றணும். முழு நிரம்பலுக்கு மாற்றணும். சரி. இப்ப இதுல இலத்திர நிலைப்பு இப்படி வரும். செம்பணுவில் இப்ப கேள்விய பாருங்க. கூற்று என்ன சொல்றான்? செம்பணுவில் காந்த சக்தி சோட்டன் ml சமன் ∅1 ஆன 6 இலத்திரன்கள் உள்ளன. 6 இலத்திரன் ஈக்குதுன்னு சொல்றான். அப்ப நமக்கு தெரியும் ml வந்து ∅1 எந்த இடத்துல எடுக்குன்னு சொன்னா s ல ஒரு காலம் எடுக்காது. pdf ல தான் ml வந்து ∅1 எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஏன் ∅1 எடுக்கலாம்? இதுகள்ல இதுல 3 ஆர்பிட்டல் இருக்குது. இங்க ∅1 வரலாம். இதுல 5 ஆர்பிட்டல் இருக்குது. திரும்ப அதே விஷயமா இருக்கிறதால நான் சுருக்கமா செய்றேன். அப்ப இங்க ∅1 வரலாம். இதே போல இங்கேயும் ஒரு இடத்துல என்ன செய்யும்? இங்கேயும் ஒரு இடத்துல ∅1 வரும். ஆகவே pdf s ல சைபர் மட்டும் தான் ml பெருமதி எடுக்கும். அப்ப s ல வராது. pdf ன்ற ஆர்பிட்டல்கள் எல்லாம் ∅1 வரும். அப்ப இதுல இருந்து ஒரு ஆர்பிட்டல் ∅1 எடுக்கும். ஒரு ஆர்பிட்டல்ல 2 இலத்திரன். அதே போல 3p ல இருந்து ஒரு ஆர்பிட்டல் ∅1 எடுக்கும். 3p குள்ள 3 ஆர்பிட்டல் இருக்குது. அந்த 3 ஆர்பிட்டல்ல ஒரு ஆர்பிட்டல் ∅1 எடுக்கும். ஆகவே 2 இலத்திரன். இந்த 3d ல இருந்து இது ஃபுல்லா நிரம்பிக்குது. 3d 10 நிரம்பிக்குது. அப்ப இதுல ஒரு ஆர்பிட்டல் ∅1 எடுக்கும். அதுல 2 இலத்திரன் மொத்தமாக 6 இலத்திரன்ங்கிறது. இங்க 2 இங்க 2 இங்க 2 6 இலத்திரன்ங்கிறது அந்த கூற்று உண்மையாக இருக்கு. சரியா? 2024ஆம் ஆண்டு சரி. 2024ஆம் ஆண்டு சரிந்தால் அப்படி போவோம். 2025ஆம் ஆண்டு கேள்வி போவோம். 2025ஆம் ஆண்டு கேள்வியில ரெண்டாவது MCQ. ரைட். 2025ஆம் ஆண்டு கேள்வியில ரெண்டாவது MCQ. என்ன சொல்றான்? சக்தி சோட்டன் n சமன் 4 l சமன் 2 இந்த இரு நிபந்தனைகளையும் என்ன சக்தி சோட்டன்கள் n சமன் 4, l சமன் 2 கொண்ட தரைநிலையில் உள்ள ஒரு அணுவில் இருக்கத்தக்க இலத்திரன்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை கொண்ட தரைநிலையில் உள்ள ஒரு அணுவில் இருக்கத்தக்க இலத்திரன்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை என்று சொன்னால் l சமன் 2 சொன்னா நமக்கு சொல்லலாம் spd d உஃபோட சொல்றான். n சமன் 4 னா 4d. n சமன் 4 னா என்ன 4d. இந்த உஃபோடில் இருக்கத்தக்க இலத்திரன்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை சின்னோரு கேள்வி. d ல மேக்ஸிமம் 5 ஆர்பிட்டல் இருக்குது. d ல மேக்ஸிமம் 5 ஆர்பிட்டல் சொன்னா 2 4 5 ஆர்பிட்டல். ஒரு ஆர்பிட்டல்ல 2 இலத்திரன் சொன்னா 2 10 இலத்திரன் நிக்கலாம். அவ்வளவுதான் சின்னோரு கேள்வி. சோ 10 இலத்திரன் ஆன்சர் 4. ஆன்சர் 4 ஆக இருக்கு. இது 2025ஆம் ஆண்டு இரண்டாவது MCQ. இதே 2025ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் கேள்வியிலையும் 2025ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் கேள்வியில நாம கேட்டீங்கன்னா அதை செய். இது MCQ கேள்வியில அதிகபட்சம் 4d ன்ற 2 MCQ அதிகபட்சம் 4d ன்ற அந்த உஃபோட்டில் 5 ஆர்பிட்டலிகும் d ன்றாலே 5 ஆர்பிட்டல். ஒரு ஆர்பிட்டல் 2 மேக்ஸிமம் 10 இலத்திரன் நம்பலாம். ரைட். அதே 2025ஆம் ஆண்டுல ஃபெஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல இந்த கூற்று உண்மையா பொய்யாங்கிறத எழுதணும். முதலாவது கூற்று என்ன சொல்றான்னு சொன்னால்
ஒரு குறித்த உப ஓட்டில் இலத்திரன்கள் சோடியாதல் என்ன குறித்த உப ஓடு ஒரு உதாரணத்துக்கு பீண்ட உப ஓடு எடுப்போம். இந்த குறித்த பீண்ட உப ஓட்டில 3 ஓபிட்டலிக்கும். அப்ப ஒரு குறித்த ஒரு உப ஓட்டில் இலத்திரன் சோடியாதல் உப ஓட்டின் எல்லா ஓபிட்டல்களும் இலத்திரன்கள் சமாந்தரமாக கரங்களுடன் தனித்தனியாக நிரப்பப்படும் வரைக்கும் நடைபெற மாட்டாது. அது சரிதானே? சமாந்தரமா எல்லாத்திலையும் இலத்திரன் எல்லா ஓபிட்டலுக்கும் சமாந்தரம் ஒவ்வொரு இலத்திரனை கொடுத்த பிறகுதான் சோடியாக்கள் நடைபெறும். அப்ப அவன் சொல்றான் கரங்களுடன் தனித்தனியாக நிரப்பப்படும் வரைக்கும் நடைபெற மாட்டாதுங்கிறது. அது ஹண்டின் விதிக்கமைய அந்த கூற்று என்ன சரியானது. ஹண்டின் விதியை தான் திரும்ப அந்த கூற்றாக நேரடியாக போட்டிக்கிறான். என்ன எப்படி அழகா சொல்றான், எல்லா ஓபிட்டல்களிலும் இலத்திரன்கள் சமாந்தர கரங்களுடன் தனித்தனியாக நிரப்பப்படும் வரைக்கும் எல்லா ஓபிட்டல்களிலும் இலத்திரன்கள் சமாந்தர கரங்களுடன் தனித்தனியாக நிரப்பப்படும் வரைக்கும் சோடியாக்கள் நடைபெறாது. அப்ப கட்டாயம் சமாந்தரமாக நிரப்பப்பட்ட பிறகுதான் சோடியாக்கள் நடைபெறும். நிரப்பப்படும் வரைக்கும் சோடியாக்கள் நடைபெறாதுங்கிறது சரி. அப்ப முதலாம் கூற்று என்ன சரி, உண்மை. முதலாம் கூற்று உண்மையாக சொல்லலாம். முதலாம் கூற்று உண்மை. அதே இரண்டாம் கூற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் என் எனும் சக்தி சொட்டங்களினால் இனங்காணப்படும் அணுஓபிட்டல்கள் N=4 L= சக்தி அதிகரிக்கும் வரிசை என்று இருக்கிறான். அப்ப ரெண்டாவது கூற்று என்ன சொல்றான், அதே ஸ்ட்ரக்சர் கேள்வியில ரெண்டாவது கேள்வி என்ன உரமுலக்கம் 1 உரமுலக்கம் 2 உரமுலக்கம் 3 3 வகையான சக்தி சொட்டன் தொடையை தந்து போட்டு 3 வகையான சக்தி சொட்டன் தொடையை தந்து போட்டு அதுல சக்தி வரிசையை சொல்றான். நம்ம முதலாவது என்ன ஓபிட்டல் கண்டுபிடிப்போம். N=4 L=1 என்ன ஓபிட்டல்? N=4 4ஆம் சக்தி மட்டத்தில் உள்ள L=1 P. அப்ப 4P குறிக்குது. 4ஆம் சக்தி மட்டத்தில் உள்ள 4P குறிக்குது. ரெண்டாவது என்ன சொல்றான், N=4 அடுத்து L=0. அப்ப 4ஆம் சக்தி மட்டத்தில் உள்ள L=0 P. 4ஆம் சக்தி மட்டத்தில் உள்ள L=0 S. 4ஆம் சக்தி மட்டத்தில் உள்ள S ஓபிட்டல் குறிக்குது, 4S குறிக்குது. உரமுலகம் 3 என்னது குறிக்குது, N=3 L=2. அப்ப L=2 சொன்னால் SPD இந்த உஃபோட குறிக்குது. அப்ப 3ஆம் சக்தி மட்டத்தில் உள்ள D உஃபோட குறிக்குது. அப்ப 3D. இப்படி அப்ப அவன் கேள்வி என்ன தெரியுமா, இப்படி 3 வகையான சக்தி சொட்டன் தொடைகளை தந்து போட்டு இந்த சக்தி சொட்டன் தொடைகள்ல சக்தி அதிகரிக்கும் வரிசை என்று ஒண்ணு சொல்றான். என்ன, 3வது வரிசையை காட்டிலும் 2வது வரிசை பெருசா, 1வது வரிசை அடுத்ததான் சொல்றான். நமக்கு தெரியும் 3வது வரிசை என்ன, 3வது வரிசை N=3 L=2 டால் 3ஆம் சக்தி மட்டத்தில் உள்ள D ஓடு 3D சொல்றான். 3D சின்னன்னு சொல்றான். பார்ப்போம் சரியா பிள்ளையாண்டி, இப்ப நீங்களே சொல்லுவீங்க. அடுத்து 2ஆம் சக்தி மட்டம் சொன்னா N=4 L=0 சொன்னா S ஓபிட்டல். 4ஆம் சக்தி மட்டத்தில் உள்ள S ஓபிட்டல். இது பிள்ளை 3D காட்டிலும் எப்படி 4S, 3D காட்டிலும் எப்படி 4S பெருசாக வரும். சரியே, 3D காட்டிலும் எப்படி 4S பெருசாக வரும். கட்டியல் பெர் கோட்பாடு படி. அடுத்து பாரு, 1வது 4ஆம் சக்தி மட்டத்தில் உள்ள P4P. அப்ப 4P முன்னுக்கு தான் இது சரி. ஆனா இது ரெண்டும் மாறி வரும். முதலாவது சக்தி குறைஞ்சது 4S காட்டிலும் 3D பெருசுங்கிறது கட்டியெழுப்பற் கோட்பாடு சொன்னது. அதை மாற்றி முரணா கழிச்சிக்கிறான். கட்டியெழுப்பற் கோட்பாடு 4S காட்டிலும் 3D பெருசுங்கிறது சக்தி கூடியதுங்கிறத அவன் சொல்றான். ஆகவே இது பிழையான ஒரு ஏறுவரிசையாக இருக்கிறதால இது என்ன உண்மை இல்லை, பொய் என்று எழுதலாம். பொய்யாக இருக்கு. ரைட். இப்படி நம்ம 7 வருஷ கேள்வி 19 20 25 சொன்னா 7 வருஷ கேள்விகள்ல சக்தி சொட்டன் எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த கூற்றுக்கள்ல எந்தெந்த சின்ன சின்ன இடங்கள்ல தொடர்பட்டிக்குதுங்கிறத சரியா என்ன செஞ்சு வச்சுக்கிறோம், அனலைஸ் பண்ணி செஞ்சு காட்டிக்கிறோம். நீங்க இதை சரியா பொறுமையாக இருந்து நோட் எடுத்து கேள்வியை கையில வச்சு படிச்சீங்கன்னு சொன்னா நல்ல பிரயோசனமாக இந்த வீடியோ இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்வோம், சந்திப்போம்.